நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடுமா? ஆமா, டாக்டர் மருந்து மாத்திரையால குணப்படுத்த முடியாதத இவ இப்ப எழுதி குணப்படுத்துறா. நீ வேணா பாரு, அம்மாக்கு சீக்கிரமே சரியாயிடும் இல்லம்மா? ஆமா, சீக்கிரம் குணமாயிடும். வாங்கம்மா. சரி, நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அவளுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஐயா, டேப்லெட்டும் மருந்து இருக்குங்க ஐயா. பாத்துமா. பாத்து பாத்துமா. பாத்து இதோ வா. படுத்துக்கிறியா? இல்ல வேண்டாங்க. சரி. சாஞ்சிக்க. வலி இருக்கா? கொஞ்சம். சாரிங்க, என்னால தானே பொண்ணு பாக்குறது நின்னு போச்சு. எதுக்கு சாரி கேக்குற? நீ என்ன வேணும்னே போய் கிரைண்டருக்குள்ள கைவிட்ட? ஆமாங்க, நான் வேணும்னு தான் கிரைண்டர்ல கைவிட்டேன். நான் உண்மையை சொன்னா உங்களால தாங்க முடியாதுங்க. பையனை இப்படி வளர்த்துட்டோமேன்னு அந்த எண்ணமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிடும். நான் படுற வேதனை எனக்குள்ளேயே இருக்கட்டும். அதை உங்களுக்கும் கொடுத்து உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இதை நான் உங்ககிட்ட மறைக்கிறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தான் நான் இந்த தப்பு செய்யறேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துறத விட எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். பொன்னே, பொன்னே. சொல்லுங்க. சொல்லுங்களா? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன எதுவுமே நீ கேட்கவே இல்லையா? இவ்வளவு நேரம் ஏதாவது பேசுனீங்களா என்ன? பேசுனீங்களாவா? சரியா போச்சு போ. நான் மாணிக்கத்து வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு பேசுனதை முழுசா உங்ககிட்ட சொன்னேன். நீ எதுவுமே கேட்கலையா? இல்ல, நான் வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? அவன் டிஸ்சார்ஜ் ஆனது நான் பொண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அவன் அதெல்லாம் வேணாம், பொண்ணு இல்லாம இந்த ஃபங்க்ஷனே நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப ஜெனியூனான மனுஷன். உண்மையிலேயே அவன் கூட சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணும் நல்லா இருக்கா, நல்ல குணமா இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருப்பா. பொண்ணே, இப்பயாவது நான் சொன்னது கேட்டியா, இல்ல மறுபடியும் வேற ஏதாவது சிந்தனைக்கு போயிட்டியா? இல்லங்க, நான் கேட்டேன். அப்புறம் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அது ஒண்ணும் இல்லைங்க, என்னால அந்த குடும்பத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் கஷ்டமாயிடுச்சு. சூர்யா பண்ண தப்புக்கு ஸ்வேதா பாதிக்கப்பட்டுட்டா. சூர்யா செஞ்ச தப்புக்கு ஸ்வேதா பாதிக்கப்பட்டாளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல, சூர்யா பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போல இல்ல, அதனால பாவம் ஸ்வேதா தானே பாதிக்கப்பட்டா. அததான் சொல்ல வந்தேன். சூர்யா பொண்ணு பார்க்காம போனதுக்கே நான் தானே காரணம். அதையே மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. பொன்னே, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து குழப்பிட்டு இருக்க.
நீ இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்க. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிடும். ஒரு தெளிவு கிடைக்கும். ம் சரிங்க. பொன்னே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எந்த தப்பும் நடக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்தா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா அது உன் பொறுப்பு. நடத்தவே இல்லை. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற என்கிட்ட நடத்தி கொடுன்னு கேக்குறீங்களே, நான் என்ன செய்வேன்? கடவுளே, எனக்கே இந்த நிலைமை. பொன்னே, ம். என்ன? ம்ஹும். சரி, நீ மாத்திரை போடணும். நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். ரெஸ்ட் எடு. ஆ? ம். பவுனம்மா, என்ன சூர்யா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு சூர்யா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பொண்ணு காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கா. அவகிட்ட முதல்ல இந்த சூப்பை குடுத்துட்டு வரேன். அப்புறம் இந்த ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நொர கூட்டி வரும்போது நீ அணைச்சிரு. இந்த இப்ப வந்துடுறேன். பவுனம்மா, பவுனம்மா, பேசணுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். சூர்யா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மாக்கு கையில அடிபட்டு சாப்பிட முடியாம உட்கார்ந்திருக்கா. நான் முதல்ல அவளை குடுத்துட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வரேன். பவித்ராவை எப்படி வெளியில அனுப்பணும் தெரியாம நானே கொதிச்சிட்டு இருக்கேன். இந்த ரசம் கொதிக்க கூடாதா? கொதிக்கட்டும். ஷோ, இந்த கொத்தமல்லி வேற அறியணுமே. அம்மா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னேன். இங்க பார் சூர்யா, என் கண்ணு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் காது உன்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்லுமோ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். என்ன? நான் பேசுறதை விட இந்த கொத்தமல்லி முக்கியமா? இங்க பார் சூர்யா, இந்த கொத்தமல்லி ஆஞ்சு ரசம் கொதி வரும்போது அது மேல போட்டாதான் ரசம் கம கமன் வாசமா இருக்கும். என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா, என்ன சொல்லிட்டேன்? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இவ்வளவு கோவப்படுற? அந்த பவித்ரா யாரு? அவ உங்க சொந்தம்னு சொல்லி எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? அவ எந்த வகையில உங்களுக்கு சொந்தம்? அவ உண்மையிலே உங்க சொந்தம்னா இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட அவ ஏன் இங்க வந்ததில்ல? அது இப்ப எப்படி திடீர்னு சொந்தம் கொண்டாடிட்டு இங்க வந்திருக்கா? ஐயோ, சூர்யா மடக்கி மடக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானே, என்ன சொல்றது? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவ எந்த வகையில உங்களுக்கு சொந்தம்? அதுவா சூர்யா, அவ என் ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட தம்பியோட முறை பொண்ணு இருக்கால, அவளோட ரெண்டாவது மகளோட மூத்த பொண்ணு தான் இந்த பவித்ரா. அவளுக்கு நான் அத்தை முறை வேணும். அப்படியா? அப்ப இத்தனை நாள் எங்க இருந்தா? அவ சொந்த ஊர் எது? இங்க பாரு சூர்யா, அவ வருஷத்துக்கு ஒரு ஊர்ல இருப்பா. எந்த ஊரை சொல்றது, எந்த ஊரை விடுறது? ஏன்னா அவங்க அப்பாவோட வேலை அப்படி. சரி, அவங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? இருந்தா எத்தனை பேரு? பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதானே நீங்க பதில் சொல்ல முடியும். நீங்க பவித்ரா உங்களோட சொந்தம்னு சொன்னது எல்லாமே பொய். இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அவ என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கா? அவளை யார் சொல்லி இங்க தங்க வச்சிருக்கீங்க? அவளுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, பொண்ணு வேற பவித்ரா பத்தி எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காளே. கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு சூர்யா, நீ எத்தனை தடவை கேட்டாலும், நீ எப்படி கேட்டாலும் எனக்கு பவித்ரா சொந்தக்கார பொண்ணுதான். இதுக்கு மேல நீ எதுவும் என்கிட்ட கேட்காத, புரியுதா? சரிம்மா,
உங்க சொந்தக்கார பொண்ண எங்க அம்மா எதுக்கு அக்கறையா பாத்துக்கறாங்க? அது பொன்னியோட சுபாவம். யாரா இருந்தாலும் பொன்னி அப்படிதான் அக்கறையா அன்பா பாத்துக்குவா. இதுக்கு மேல பவித்ராவை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். அத கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பார் சூர்யா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல இந்த ரசத்தை விட்டுட்டேன். அந்த ரசம் என்ன ஆச்சோ தெரியல. அம்மா, ஐயோ, பவுனுமா. ரசம் போச்சு. என்ன நீங்க சொல்லாட்டி என்ன? பவித்ராவை யார் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சந்துரு தானே ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். நான் அவனே கேட்டுக்கிறேன். போப்பா போ. போய் நீ சந்துருவே கேட்டுக்கோ. இப்ப ரசம் வீணா போனதுதான் மிச்சம். இவன் ஏன் இவ்ளோ கோவப்படுறான்? பவித்ரா இங்க இருக்கிறதுல சூர்யாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. பவித்ராவுக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு தான் என்னன்னு புரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க கூடாதா? ஒன்றும் இல்லைம்மா, பெரிய விஷயம்லாம் இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்க? பெரிய காயம்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற? ஆண்டி என்ன ஆண்டி, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. என்ன, என் பையன் சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்க போறது தான் என்னால நின்னு போச்சு. அதை நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பவித்ரா, எதுவும் சொல்லாம நிக்கிற? நான் என்ன சொல்றது ஆண்டி? இல்ல, சந்துரு சொன்னான், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவா இருக்கியாமே. அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் நிச்சயமாகல இல்ல? இன்னும் நிச்சயமாகல ஆண்டி, பேசிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ நீ என்ன பண்ண போற? நிச்சயம் நடக்கட்டும்னு விட்டுற போறியா இல்ல தடுத்து நிறுத்த போறியா? என்னம்மா, என்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை ஆண்டி, என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறேன்னா அவன் நிச்சயம் பண்ண போற பொண்ணோடையே வாழட்டும்னு விட்டுற போறியா நீ? இல்லை ஆண்டி. அப்புறம் தடுத்து நிறுத்த போறியா? தடுத்து நிறுத்த போறேன்னா என்ன பண்ணுவ? அவனை எப்படி உன் வழிக்கு கொண்டு வர போற? என்ன கேட்டனா, நீ இந்த கல்யாணத்தையே நடத்த விடாம பண்ணணும். இந்த நிச்சயம் கூட நடக்க கூடாது. ஏன்னா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுரும். அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் ஆயிடுவ. அதனால எதுவா இருந்தாலும் சீக்கிரமா யோசி, ஒரு நல்ல முடிவாயிடு. புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. காலத்தை தள்ளி போட்டேன்னா அப்புறம் எல்லாமே கைமீறி போயிடும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சரிம்மா, பவுன் எங்க? ஆ ஆ அவங்க ஏதோ வேலையா இருக்காங்க ஆண்டி, நான் வேணா கூட்டிட்டு வரட்டுமா? ம். ஆ. ஆண்டி, இதை ஊட்டி விடுதா அவங்கள தேடுறீங்களா? நானே வேணா ஊட்டி விடுறேனே. ஐயோ, உனக்கு எதுக்குமா சிரமம்? நான் உங்களுக்கு கொடுக்கிற சிரமத்தை விடவா ஆண்டி? இது எனக்கு ஒரு சிரமமே இல்லை. நான் ஊட்டி விட்டா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? ஏய், இல்ல, இத்தனை வயசுக்கு அப்புறம் யாராவது ஊட்டி விட்டா கொஞ்சம் கூச்சமா இருக்கும், அதான். ஊட்டி விட்டு சாப்பிட்றதுனால என்ன ஆயிட போகுது ஆண்டி? சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அதே காலம் மாறி அம்மா குழந்தையாகும்போது புள்ள அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். அதுதான் இந்த உலகத்தோட நியதி. ஒருத்தருக்கொருத்தர் உதவியில தான்
இந்த படைப்போட ஆதாரமே. இங்க யாரும் இன்னொருத்தரோட உதவி இல்லாம வாழவே முடியாது ஆண்டி. தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் வாழ்றோம். இப்ப கூட நான் உங்களை சார்ந்துதான் வாழ்றேன். இந்த அளவுக்கு பேசுற ஆச்சரியமா இருக்கு பவித்ரா. ஆனா நீ சொல்ற மாதிரி நீ யாரையும் சார்ந்தில்ல. தனியா போராடுற. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை எதிர்த்து நின்னு போராடிக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கு. உன்னோட தைரியமும் துணிச்சலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தைரியமானலாம் எனக்கு சரியா தெரியல ஆண்டி. ஆனா நீங்க என்கிட்ட பேசுற ஒவ்வொரு தடவையும் ஏதோ புதுசா ஒரு தெம்பு வருது ஆண்டி. எது வந்தாலும் எதிர்த்து நிக்கலான்னு தோணுது. நீ எதுக்கும் கவலைப்படாத. எது வந்தாலும் துணையா நான் இருப்பேன். அந்த பையனோட நிச்சயத்தை எப்படியாவது நீ தடுத்து நிறுத்தணும். அதுக்கான முயற்சியை எடுக்க பாரு. சரிங்க ஆண்டி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க என்ன நடக்குதுன்னு. இந்தாங்க ஆண்டி. சூர்யாவோட நிச்சயத்தை நிறுத்த நீ முயற்சி பண்ணலைனாலும் நான் செய்வேன். அதை நான் தடுத்து நிறுத்துவேன். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என்னோட மூத்த மருமக. ஆமாடா, நீ வேற. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கலடா இப்படியெல்லாம் ஆகும்னு. காலையில் ஃபங்க்ஷனுக்கு வேற என்னால் போக முடியல. டேய் சந்துரு, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். நீ வேற சரியான நீதானா? நான் கூட வேற யாரையோ அடிச்சிட்டோன்னு சாரி கேட்கலான்னு வந்தேன். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. அப்ப நானும் தெரிஞ்சுதான் அடிச்சியா? நீ தானே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓங்கி அடிச்சிருப்பேன்டா. மிஸ் ஆயிருச்சு. டேய் அப்புறம் என்ன ஆள் கடுப்பேத்துறீங்களா? பவுனம்மா என்னன்னா நக்கலா பேசுறாங்க. நீ என்னன்னா நானும் தெரிஞ்சிருந்தா இன்னும் வேகமா அடிச்சிருப்பேன்ற. என்ன பேசி வச்சு செய்றீங்களா? மச்சான், இங்க ஒரு பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கு. நான் திருப்பி கூப்பிடுறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? டேய், அந்த பவித்ரா யாரா? அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? பவுனம்மா சொந்தக்காரனா அவுட் ஹவுஸ்ல எதுக்கு கொண்டு வந்து தங்க வச்சிருக்க? ஒரு நிமிஷம் இரு. என்ன கேட்ட? பவித்ரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். டேய், அவ எப்படி அவனுக்கு ஃப்ரெண்டானா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. அப்ப கண்டிப்பா சொல்ல முடியாது. டேய், அவ உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பவுனம்மா சொந்தக்காரங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? இல்லனா என்ன? சரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு பவித்ரா ஃபர்ஸ்டே தெரியும்? தெரியாது. நல்லது, அப்படியே இரு. பவித்ரா பத்தி உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. டேய், அவ எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. பவித்ரா இங்க இருக்கிறது இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அவ இங்கதான் இருப்பா. டேய், புரியாம பேசாதடா. யாரு என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவ எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணும்? அவ கரெக்டர் எப்படி இருக்கும்? அவ இங்க இருக்கிறது சரியில்லை. மரியாதையா அவளை வெளியே அனுப்பு. டேய், அவ என் ஃப்ரெண்டு. அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதுக்கு மேல அவளை பத்தி தப்பா பேசுன பல்லகளெல்லாம் உடைச்சிரு.
டேய் சந்துரு, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளேன். நான் பொறுமையா கேட்கறதும் பொறுமையா கேட்காம போறதும் நீ சொல்றத பொறுத்து தான் இருக்கு. சொல்லு. டேய், எனக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்கல்ல, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரும்போது பவித்ராவை பார்த்து யாருன்னு கேட்டா நீ என்னன்றா சொல்லுவ? பவுனோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி இல்லடா சந்துரு, வயசு பசங்க இருக்க வீட்ல ஒரு வயசு பொண்ணு எப்படி இருக்க முடியும்னு கேள்வி கேட்க மாட்டாங்க? அப்படி கேட்டா ஏன் கல்யாணம் தாண்டா நிக்கும். அதனால தாண்டா சொல்றேன், அவளை வீட்டை விட்டு அனுப்புடா. டேய், நீயே யோசிக்கிறல்ல, நீ யோசிச்சு பார்த்தா அவளை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கே தப்பா தெரியுதுல்ல? சரி, அப்போ அவளை வெளியில அனுப்பிடுறியா? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நான் பண்ணது தப்பா தெரியல. வீட்ல அப்பா அம்மா தங்கச்சிங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது யார் தப்பா சொல்லுவாங்க ராஜா? மொத்தத்துல நான் பண்ணது எனக்கு தப்பாவே தெரியல. பவித்ரா இந்த வீட்ல தான் இருப்பா. டேய், இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா நிக்க போறது ஏன் கல்யாணம். ஒழுங்கா பவித்ராவை அனுப்ப போறியா இல்லையா? இங்க பாரு, நான் எந்த தப்பும் பண்ணல. அம்மா கிட்ட கேட்டுதான் பவித்ராவை வீட்ல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கேன். உனக்கு உன் கல்யாணம் நின்றுன்னு பயமா இருந்துச்சுன்னா டேய், அம்மா கிட்ட கேட்டுக்கோ. டேய் சந்துரு, அம்மா கிட்ட கேட்டுக்கோடா. இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இங்க இருந்து நம்ம போகக்கூடாது. என்ன செந்தில், திடீர்னு இந்த பக்கம்? உள்ள வரலாமா ஆண்டி? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? வாப்பா, உள்ள வா. உள்ள வாப்பா, உட்காரு. பூஜா, டீ காஃபி ஏதாவது கொண்டு வா. ஆண்டி அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி. ஓ சரி, உட்காரு. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? முகமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்னவா இருக்கும்? செந்தில், என்னாச்சு? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஆண்டி, நம்ம ரொம்ப நம்புறவங்க நம்ம கிட்ட போய் சொல்லும்போது என்ன செய்யறதுன்னே தெரியல. மனசும் 2-3 நாளா குழப்பமாவே இருக்கு. அதான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப குழம்பாதப்பா. சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்க கிட்டயே ஏன் போய் சொன்னீங்கன்னு நேரா போய் கேட்டுரு. பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்புறம் உன் குழப்பமும் தீந்துடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. நேரா கேட்ட பிரச்சனை முடிஞ்சிடும்ல? ஆமா. செந்தில், இதுல என்ன சந்தேகம் உனக்கு? இப்ப சொல்லுங்க ஆண்டி, விநாயக மாமா ராஜாராம் சாருக்கு தெரியாம உங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாரு? நீங்களும் அன்னைக்கு எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? இவனுக்கு எப்படி விநாயகம் நமக்கு பணம் கொடுத்தது தெரிஞ்சது? சொல்லுங்க ஆண்டி, ஏன் அமைதியா இருக்கீங்க? எந்த 10 லட்சம்? என்ன சொல்ற நீ? ஆண்டி, இதுக்கு மேல எதுவும் மறைக்க வேண்டாம். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அன்னைக்கு விநாயக மாமா ஏதோ தேவைன்னு ராஜாராம் சார் கிட்ட பணத்தை கேட்கும் போது நானும் கூட இருந்தேன். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு விநாயக மாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததும், அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்களும் வந்ததும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்களே, கவரு, அதுல தான் நான் விநாயக மாமாக்கே பணத்தை போட்டு கொடுத்தேன். அதை நான் உங்ககிட்ட மறைமுகமா கேட்டப்ப கூட என்கிட்ட போய் சொல்லி மறைச்சிட்டீங்கல்ல, எதுக்கு ஆண்டி?
சொல்லுங்க ஆண்டி, எதுக்கு மறைச்சிங்க? இப்ப நேரடியாவே கேக்குறேன், எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்க? விநாயக மாமா எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பணம் தரணும்? சொல்லுங்க, எதுக்கு போய் சொன்னீங்க ஆண்டி? அது வந்து விநாயக அண்ணன் தான் என் கையில பணத்தை கொடுத்து விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அதனாலதான் உன்கிட்ட பொய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. விநாயக மாமா அப்படி சொன்னாரா? அவரே உங்ககிட்ட அப்படி சொன்னோம்? அவர் செய்யறத இதுவரைக்கும் யார்ட்டையும் மறைச்சது இல்லையே. அப்படி இருக்கிறப்போ இதையே மறைக்கணும்? அப்படி என்ன நடந்துச்சு? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? செந்தில், இப்ப நான் சொல்றது எல்லாமே உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நீ இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் இனியும் அதை மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி என்ன ரகசியம்? அப்படி என்ன உண்மை? விசாலம் இருக்காங்கல்ல, விநாயகத்தோட வைஃப், அவங்களுக்கு நான் வேற யாரும் இல்லை, சொந்த அத்தை பொண்ணுதான். நாங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கிறப்பதான் ராஜாராமுக்கும் எனக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா செந்தில், ராஜாராமுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு அவனுக்கு என்ன கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன். ஆனா அன்னைக்கு யாருமே என் பேச்ச காது கொடுத்தே கேட்கல. அன்னைக்கு என் முன்னாடி இருந்தது ரெண்டே வழிதான். ஒண்ணு தற்கொலை பண்ணி சாகிறது, இன்னொன்னு வீட்டை விட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுறது. எனக்கு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அதான் யாருக்கும் தெரியாம நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அப்புறம் என் விதி என் வாழ்க்கையில என்னென்னமோ ஆகி போச்சு. ஆனந்த் என்னோட வாழ்க்கையில வந்தாரு, நல்லாதான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே விதி எங்களை இப்படி கொண்டு வந்து ரோட்ல நிறுத்திடுச்சு. நீயே சொல்லு செந்தில், பிடிக்காத ஒருத்தரை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அந்த கோவம் தான் ராஜாராமுக்கு என் மேல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருந்த போதே அவங்க எல்லாரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிருந்திருக்க மாட்டேனே. என் சொந்த பந்தம் எதுவுமே என்னை விட்டு போயிருந்திருக்காது. இன்னைக்கு என்னோட இந்த நிலைமைக்கு ஒரு விதத்துல ராஜாராம் தான் காரணம். நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல ஆண்டி. ராஜாராம் சார் நீங்க சொல்ற மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்குற ஆள் இல்லையே. இதுதான் இப்படி சொல்லுவாங்கன்னு தான் நான் யார்கிட்டயுமே இத பத்தி பேசுறதே இல்ல. உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா நீ விநாயக அண்ணன் கிட்ட எனக்கும் ராஜாராமுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் கேட்டு பாரு, உனக்கே எல்லாம் புரியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இத பத்தி பொன்னி அம்மாக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த வீட்ல விநாயக அண்ணன் மட்டும்தான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ராஜாராம்க்கு இது தெரிய வேண்டாம், கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த குடும்பத்துக்குள்ள உன்னை சேர்த்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிருக்காரு. அது வரைக்கும் இந்த விஷயம்
யாருக்கும் தெரிய வேண்டான்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு ஆண்டி. ஆனா மாமா இது வரைக்கும் ராஜாராம் சார்ட்ட எதையும் மறைச்சது இல்லையே. இப்ப இதை மறைச்சு பண்ணிருக்காருனா நீங்க சொல்ற மாதிரி இது பெரிய விஷயம்தான். ஆமா, இதெல்லாம் என்ன என் வீட்டுக்காரருக்கு உங்க கம்பெனில வேலை வாங்கி கொடுக்க சொன்னதே அவர்தான். அவர் சொல்லிதான் நான் உன்கிட்ட கேட்டேன். தம்பி, விநாயகம் அண்ணன் மூலமா எனக்கு உதவி கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இத நீ அவர்கிட்ட நேரடியாவே கேட்டோ இல்ல ராஜாராம் கிட்ட சொல்லியோ எதுவும் குழப்பிடாதப்பா. ஐயோ, என்ன ஆண்டி, எனக்கு உங்க நிலைமை தெரியாதா? நான் உங்களுக்கு வர உதவியை தடுப்பேனா? நீங்களும் அவங்க குடும்பத்தோட சேர்றதுக்கு என்னால என்ன உதவி முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ராஜாராம் சார் மனசு மாதிரி உங்களை மன்னிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு செகண்ட்ல சால்வ் ஆயிடும். நீ என்ன நம்பினதே ரொம்ப சந்தோஷம். நன்றி தம்பி. நன்றி எல்லாம் இதுக்கு ஆண்டி. நீங்க நேருக்கு நேரம் இதெல்லாம் சொன்னனாலதான் என் குழப்பமே தீர்ந்தது. எப்பவுமே நீங்க தான் எனக்கு சரியான வழிகாட்டி. தேங்க்ஸ் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம்பா. சரி ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன். வரேன் ஆண்டி. போயிட்டு இருங்க. செந்தில் கிட்ட அம்மா எதுக்காக இவ்ளோ போய் சொல்றாங்க? பேசாம அம்மா கிட்டே கேட்டுருவோம். வலையே போடாம மீன் தானா வந்து சிக்குது. இதுவும் நல்லதுக்குதான். டேய் விநாயகம், இந்த சின்ன மீனை வச்சுதான் உன் பெரிய சாம்ராஜ்யத்தையே சரிக்க போறேன். இந்த செந்திலுங்கிற பகடக்காய வச்சு என் எதிரி ராஜாராம் குடும்பத்தையே ஆட்டி வைக்க போறேன். மா, என்னம்மா அந்த செந்தில் கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க? அந்த ராஜாராம உங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்களாமா? அப்பாவை லவ் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி வந்ததா நினைச்சிட்டு இருக்கேன். என்னம்மா, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? பூஜா, எனக்காவது யாராவது ஒருத்தர் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதாவது அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. நான் உங்க அப்பாவை லவ் பண்ணதுனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். செந்தில் கிட்ட வேற ஏதோ சொல்லிட்டு என்கிட்ட வேற என்னமோ சொல்றீங்களே மா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உனக்கு புரிய வேண்டியது நிறைய இருக்கு. நான் சொல்ல வேண்டிய கதையும் நிறைய இருக்கு. முழு கதையும் தெரியும் போது எல்லாருக்கும் எல்லாம் நல்லா புரியும். இப்ப இதுவரைக்கும் புரிஞ்சதே போதும். சரிம்மா, ஆனா எனக்கு இத ஒண்ண மட்டும் கிளியர் பண்ணுங்க. அன்னைக்கு ஏன் அந்த ராஜாராம் வேணான்னு சொல்லணும்? அன்னைக்கு நான் செஞ்சது சரிதான். படிக்காத ராஜாராம கட்டிக்கிறத விட உங்க அப்பா பெட்டர்னு அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு என்ன எனக்கு தெரியுமா என்ன? நான் தூக்கி போட்டவன் இப்படி பெரிய மரமா செழிச்சு கொழுமையா வளர்ந்து நிப்பான்னு. அப்போ அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தப்போ இந்த நிலைமையில இல்லையாமா? அப்ப அந்த ராஜாராம் ஒன்னும் இல்லாத வெறும் பயலா இருந்தான். அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. நல்லா படிச்சு தெளிவா யோசிக்கிறேன்னா இந்த நிலைமையில இருக்கும்போது அவன் எப்படி நல்லா இருக்கலாம்? ஆஹா, அத நினைக்க நினைக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம தவிச்சு போய் நின்ன ராஜாராம மறுபடியும் அதே நிலைமையில பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. பாப்பேன், கூடிய சீக்கிரத்துல பாப்பேன்.
அந்த ராஜாராம் என்னைக்கும் என் காலுக்கு கீழேதான்னு அவனுக்கு புரிய வைப்பேன். என்னமோமா. சரி, செந்தில் கிட்ட விநாயகம் தான் மறைக்க சொன்னாரு, விநாயகம் தான் அப்பாவை வேலைக்கு கேட்க சொன்னாருன்னு போய் சொல்றீங்க. அந்த செந்தில் அவர்கிட்ட கேட்டா மாட்டிக்க மாட்டோமா? அந்த செந்தில் கண்டிப்பா இது எல்லாத்தையும் கேட்க மாட்டான். எனக்கு இவங்க எல்லாருடைய சைக்காலஜியும் அத்துப்படி. அப்படியே அவன் கேட்டாலும் எனக்கும் ராஜாராம்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உண்மைதானே? அதோட சில பொய்யெல்லாம் கலந்து சொல்லிருக்கேன். அதுல எது உண்மை எது பொய்யெல்லாம் இந்த செந்திலால கண்டுபிடிக்கவே முடியாது. மா, நீங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுமா. அதாண்டி அவன்கிட்ட இன்னைக்கு நாம சொன்ன பொய் தான் நம்மள அவன்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. செந்தில் தான் நம்ம ஆயுதமே. எக்காரணத்தை கொண்டும் அந்த ஆயுதம் நமக்கு எதிரா திரும்பிடக் கூடாது. பார்த்தேல்ல, அவன் வாயாலேயே அந்த குடும்பத்தோட நம்மள சேர்த்து வைக்கிறதுக்கு உதவுறேங்கிறான். இது ஒண்ணு போதுமே நமக்கு. மா, நீங்க பெரிய ஆளுதாம்மா. இதுல என்ன காமெடினா, அந்த செந்தில் உங்களை பார்த்து நீங்க தான் அவனுக்கு சரியான வழிகாட்டின்னு வேற சொல்லிட்டு போறான். அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். அவன் மூலமாதான் எனக்கு ஒவ்வொரு வழியும் ஓப்பன் ஆகுது. அன்னைக்கு ஏன் அந்த விநாயகம் பணம் கொடுக்கறதுக்கு அவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரையுமே கூட்டிட்டு வரலன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தெளிவாயிடுச்சு. என்னம்மா அது? அந்த விநாயகம் எதுக்காக நம்மள பத்தி எல்லார்கிட்ட இருந்தும் மறைக்க பாக்குறான்? அதுவும் 10 லட்சம் கொடுத்ததையே மறைக்க பாக்குறான்னா அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸே. இத வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. மா 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 வலி குறைஞ்சிருச்சாம்மா? நைட்டு காய்ச்சல் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரே, காய்ச்சல் ஏதாவது அடிக்குதாமா? என்னம்மா என்னாச்சு? ஏன் விலகுறீங்க? என் செல்லம்மாவுக்கு இன்னைக்கு முகமே சரியில்லையே. எப்பவுமே என் அம்மா எல்லா வேலையும் சரியா தான் செய்வாங்க. இப்படி கிரைண்டர்ல கை விடுற அளவுக்கு என் அம்மா தப்பு பண்ண மாட்டாங்களே. அப்படி என்னாச்சு என் பொன்னி அம்மாக்கு? நீங்க இருந்த அவசரத்துல 2 நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. ஏன் இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா? அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. சீக்கிரம் கல்யாணம் நடந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல, அதுக்காகத்தான் சொன்னேம்மா. இல்லை, நீ அவசரப்படுறத பார்த்தா ஏதோ தப்பு செஞ்சுட்டு இந்த கல்யாணத்தை ஒரு சாக்கா காட்ட தயார்படுத்துற மாதிரி தெரியுது. முட்டாள் முட்டாள். நம்ம அவசரம் அம்மாக்கு தெரியற மாதிரியா நடந்துப்ப? மா அப்படிலாம் இல்ல. எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்கம்மா, நான் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அவசரமும் இல்ல, சரியா? மா, நான் அப்புறம் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பவித்ரா யாருமா? அவ ஏன் இங்க இருக்கா? சந்துரோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும்.
அவளை ஏன் பவுனம்மா ரிலேட்டிவ்னு போய் சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் பவுனம்மா கிட்டையும் கேட்டேம்மா, சந்துரு கிட்டையும் கேட்டேன். அவங்க சரியாவே பதில் சொல்லல. அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேம்மா. அவ ஒரு பிரச்சனையில இருக்கா, அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு அப்படி என்னம்மா பிரச்சனை? அவ பிரச்சனைக்கு காரணமே நீதானடா. தெரியாத மாதிரியே என்கிட்ட கேக்குற. சொல்லுமா, பவித்ராக்கு என்னம்மா பிரச்சனை? நாங்க எல்லாரும் கேட்டும் கூட அவ என்ன பிரச்சனைன்னு சொல்லல. எதுவும் கேட்கலன்னா இங்க கொஞ்ச நாள் தங்கிக்கிட்டுமான்னு கேட்டா. நானும் தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். ஏன் அவ இங்க தங்குறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவ இங்க இருக்குது எனக்கு சரியா படல. யாராவது தப்பா பேசி நம்ம மேல பழி போட்டுருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குமா. பழி போடுவாங்களா? பழி போடுற அளவுக்கு நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? என்ன எது பேசினாலும் தப்பான ரூட்ல போகுது. ஏடா கூடமா கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டோமோ? சொல்லு, நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? பழி போடுற மாதிரி நான் உங்களை வளர்த்து வச்சிருக்கேனா? நான் எந்த தப்பு பண்ணலம்மா. நீங்க பழி போடுற அளவுக்கு நீங்க என்ன வளர்க்கலம்மா. வளர்த்துட்டேனேடா, உன்னை வளர்த்துட்டேனே. ஒரு பொண்ணு உன் மேல பழி சொல்ற அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேனே. அப்படி என்னதான் யோசிக்கிறாங்க? நீ தப்பே செய்யலனா எதுக்கு அந்த பொண்ணு பவித்ராவை பார்த்து பயப்படுற? அதுமா, அவ அப்பா அம்மாவை விட்டு தனியா வந்திருக்கா. நீங்களும் அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு சொன்னீங்களா? பிரச்சனை என்னன்னு தெரியாதுன்னு வேற சொன்னீங்க. ஒருவேளை அந்த பிரச்சனை பெருசாகும்போது அது நம்ம வீட்டு மேல, நம்ம ஆளுங்க மேல பழி போட்டு தப்பிக்க பார்த்தாலும் பாப்பாமா. அப்படி நடந்தா யாருக்கு அசிங்கம்? நம்ம எல்லார்கிட்டையும் போய் நாங்க அப்படி பண்ணல, எங்க குடும்பம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமாமா? ஊர்க்காரங்க பணக்காரங்கள தான் எப்பவும் தப்பா நினைப்பாங்க. நமக்கு எதிராக தான் நிப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. அதுக்காகத்தான் சொல்றேம்மா. பவித்ரா வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு அவ கேரக்டரை பத்தியே தப்பா பேசுறியடா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க தகுதி இல்லாதவன். உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. பவித்ரா வாழ்க்கைக்காக தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுமா. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஊர்க்காரங்க சொல்றது இருக்கட்டும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உன் அம்மா நான் எந்த பக்கம் இருப்பேன்னு நினைக்கிறேன்? உண்மை எந்த பக்கம் இருக்குமோ நான் அந்த பக்கம்தான் இருப்பேன். எதிரில் இருக்கிறது மூத்த மகனா இருந்தா கூட பார்க்க மாட்டேன். அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நான் அதுக்கு சொல்லலம்மா. போதும். அவ நல்ல பொண்ணு, அவ இங்கேதான் இருப்பா. அவளால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீ இனிமே யார்கிட்டயும் ஒரு வார்த்தை பேச வேணாம். கிளம்பு.
சரிங்கம்மா. புஷ்பவல்லி ராட்சசி இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுறா? அதுதான் வாணி அம்மா அன்னைக்கு எல்லாத்தையும் பேசி செட்டில்மெண்ட்டும் பண்ணிட்டாங்களே. இனிமே நம்ம குடும்பத்து பக்கமே தலை வச்சும் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ணுறா? என்னம்மா எடுக்கலையா? இல்லடி, எடுக்க மாட்டான். ஐயோ, எடுக்கிற வரைக்கும் விட மாட்டா போல் இருக்கே. அண்ணே, நான் புஷ்பவள்ளி பேசுறேன்னே. எப்படி இருக்கீங்க? அண்ணாண்ணா, என்ன நரி பவ்யமா பேசுது? என்னவா இருக்கும்? விநாயகம் அண்ணே, லைன்ல இருக்கீங்களா? ஆ, ஒரு நிமிஷம் இரு. சொல்லு. நல்லா இருக்கீங்களா அண்ணே? நீ எங்க வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? அதான் அன்னைக்கே எல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல. நீயும் சரின்னு ஒத்துக்கிட்டு தானே போன. அப்புறம் எதுக்கு இப்ப மறுபடியும் ஃபோன் பண்ற? அதெல்லாம் சரிதானே. இப்போ நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, உங்களை ஒரு முறை நேர்ல பார்க்கணும். என்னது? நேர்ல பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு வாணியம்மா உங்ககிட்ட பேசினதெல்லாம் மறந்து போச்சா? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ராஜாராமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு எழுதி வாங்கினாங்கல்ல. ஊரை விட்டு போறேன்னு ஒத்துக்கிட்ட. பணம் வாங்கும் போது எழுதி கொடுத்து ஒத்துக்கிட்டல. இப்ப நேர்ல பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? முதல்ல போன வை. இந்த வேலையெல்லாம் ஆகாது, புரியுதா? ஒரு நிமிஷம் அண்ணே, நான் அதெல்லாம் மறக்கல. கடன் தொல்லையில மூழ்கி இருந்த எனக்கு சரியான சந்தர்ப்பத்துல வந்து 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்கல்ல. உங்களை எப்படின்னா நான் தொந்தரவு செய்வேன்? அப்புறம் எதுக்கு நீ என்ன பார்க்கணும்? அது வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பணத்தை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம போயிடுச்சு. அதுவும் அந்த லாயர் இருந்ததுனால பதட்டத்துல பேச வேண்டியதெல்லாம் சரியா கூட பேச முடியல. அதான் உங்களை தனியா பார்த்து நன்றியை சொல்லிட்டு மனசு விட்டு கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. நீங்க கொஞ்சம் வர முடியுமாண்ணே? ஏய், இந்த பாரு, இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். உன் நன்றி எல்லாம் நீயே வச்சுக்கோ. உன்னால எங்க குடும்பத்துக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னு தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுத்தாச்சுல்ல. நீ மறுபடியும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உள்ள வர பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அண்ணா, என்னென்ன நீங்க இப்படி பிடிப்பே இல்லாம பேசுறீங்க? நாங்களும் நீங்க சொன்னதுனால எல்லா கடனையும் முடிச்சு விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் போறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். என்னென்ன யோசிக்கிறீங்க? உங்களால வர முடியலன்னா பரவாயில்ல, சொல்லுங்க. நானே வீட்டுக்கு நேரா வந்து நன்றி சொல்லிட்டு போறேன். வீட்டுக்கா? ஓ, அப்படி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பொன்னி ராஜாராம் 2 பேரும் இல்லாத நேரமா பார்த்து நீங்க சொல்லுங்க. அப்ப வரேன். இந்த பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நானே வந்து தொலைக்கிறேன். அப்படி வா வழிக்கு.
எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. அப்படியாண்ணே? சரிண்ணே, நாளைக்கு லொகேஷன் டைம் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அங்க வந்துருங்க. ஆ சரி சரி. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, நேர்ல பாக்குறேன். இப்ப வச்சிடுறேன். வாடா வா, உன்னை எப்படி என்னோட வலையில சிக்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, என்னம்மா நீ ஊரை விட்டு காலி பண்ண போறதா சொல்ற? நிஜமாவா? நான் ஊரை காலி பண்றதா? வாய்ப்பே இல்லை. அந்த விநாயகம் நான் குடும்பத்தை பிரிச்சிருவேன்னு என்ன பார்த்தாலே பதறான். அவனோட பயம்தான் என்னோட ஆயுதம். அதை யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட இருந்து கறந்து சால்வ் பண்ணிப்பேன். மா, நீங்க பயங்கரமான கெல்லாடிமா. ஐயோ பொன்னி, வாங்கக்கா. உட்காரு உட்காரு உட்காரு. உட்காருங்க. ஐயோ என்ன இது? என்னாச்சு பொன்னி? எப்படி நடந்தது இது? அக்கா வந்து கிரைண்டர்ல அது எனக்கு தெரியும். கிரைண்டர்ல எப்படி கை சிக்கிச்சு? இல்லக்கா, நான் வந்து இத்தனை நாள் இல்லாம இப்ப எப்படி ஆச்சு? அது இல்லக்கா, இப்பதான் முதல் தடவையா மாவு அரைக்கிறியா? இல்ல, நான் பார்த்துதான். என்ன நடந்துச்சு? இல்லக்கா, கவனம் இல்லாம. என்ன நம்ப சொல்றியா? ஐயோ சத்தியம். அதா போய் சொல்ல பழகிட்டியே பொன்னி, அதுவும் என்கிட்டேவா? ஏய், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? பொண்ணு பார்க்க போறது தடுக்கிறதுக்கு தானே இப்படி பண்ண? அக்கா, என்கிட்ட மறைக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லு. வேற என்னக்கா பண்றது? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இன்னொரு பொண்ணை போய் பாக்குறது? அப்படி செஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்காதா? அதனாலதான் யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்லாம தடுக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி பண்ணிட்டேன்க்கா. அதுக்கு ரைடர்ல கை விடுவியா? ஏ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கையே போயிருக்கும்னு சொல்றாங்க. இல்ல எப்படி இதெல்லாம் செய்ய துணிஞ்ச? இல்லக்கா, அந்த பவித்ராவோட வேதனையை பார்க்கும்போது எனக்கு இது பெருசா தெரியலக்கா. அப்படியே ஓங்கி விட்டேனா? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்டேன்னா உன் பையன் பண்ண தப்பு சரியாயிடுமா? இல்ல நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா? என்னமோ யோசிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு, இனிமே ஏதாவது இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் பொல்லாது ஆயிடுவேன். சொல்லிட்டேன். அக்கா, என்ன பண்றதுன்னு அந்த நேரத்துல எனக்கு தெரியலக்கா. கண்ணு முன்னாடி அந்த பவித்ரா தான் வந்து நின்னுகிட்டு இருந்தா. ஏதாவது ஒண்ணு பண்ணி பொண்ணு பார்க்க போறத தடுக்கணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அதையே நீ செய்யல. அது ஆமாக்கா, கேட்டிருக்கலாம் தான். ஆனா பாரு, உனக்கு பவித்ரா எவ்வளவு முக்கியமோ இந்த குடும்பத்துக்கு நீ அவ்வளவு முக்கியம். உனக்கு ஒண்ணுனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு துடிச்சு போறாங்க தெரியுமா? உனக்கு சூர்யா மட்டும் பையன் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு பையன், 2 பொண்ணுங்கன்னு 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள பத்தி நினைச்சு பாரு. அக்கா, அவங்க 2 பேரையும் நினைச்சதுனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இல்லனா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கண்டிப்பா வேற ஒரு முடிவு எடுத்திருப்பேன். ஆமா, நீ என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது பாரு. பிரச்சனைய தைரியமா எதிர்த்து நிக்கணும். உன் தைரியத்தை அதுல காட்டணும். பிரச்சனை அப்போதைக்கு முடிக்கணுமா இல்ல யாருக்கும் பாதிப்பு வராம எப்போதைக்குமே முடிக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இப்ப நீ இத பண்ணனால
உன் பையனுக்கு கல்யாண பேச்சை எடுக்க மாட்டாங்களா? இல்ல அவன் தான் அப்படியே திருந்தி நல்லவன் ஆயிடுவானா? இப்போதைக்கு இந்த பொண்ணு பார்க்க போறது தள்ளி போட்ட. அப்புறம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போற, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள், இல்லைன்னா மறுநாள் போற. இது நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு தடவையும் நீ கிரைண்டர்ல போய் கை விடுவியா? நான் என்னதான் செய்யறது? ஓ, இது ரொம்ப சிக்கலான விஷயம் பண்ணி. இந்த பாரு, யாருக்குமே தெரியாம சம்பந்தப்பட்ட பவித்ரா சூர்யாக்கு தெரியாம பிரச்சனை அப்படியே முடிச்சிடணும். நீ நினைக்கிற மாதிரி அவங்க கல்யாணம் நடக்கணும். அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நிரந்தரமா முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிப்ப, அவசரப்படாத. சரிங்கக்கா. இனிமே பவித்ரா விஷயத்துல என்ன நடந்தாலும் என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது, சரியா? ஐயோ அக்கா, ஏதாவது செஞ்சேன்னு தெரிஞ்சது. ஐயோ அக்கா, சத்தியமா உங்களுக்கு தெரியாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னக்கா? அக்கா, இன்னும் என் மேல கோவம் குறையலையா? சரி, வேணும்னா உங்களுக்காக இந்த கையும் கிரைண்டர்ல கொண்டு போய் விட்டுருவா? நீ செஞ்சாலும் செய்வேம்மா. நீ எதுவும் செய்யாம கொஞ்சம் சும்மா இரு, அது போதும். ஓகேயா? சிரிப்பு வேற. சாப்பிட்டியா என்ன? எப்படி சாப்பிடுவேன் இந்த கைய வச்சுக்கிட்டு? பவித்ரா தான் எனக்கு ஊட்டி விட்டுட்டு போனா. மருமக இப்பவே வந்து ஊட்டி விட்டா. என்ன பவித்ரா, கல்யாணத்தை நிறுத்துவேன், அதை நிறுத்துவேன், இதை நிறுத்துவேன்னு சவால்லாம் விட்ட இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அது சரி, இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்தவ தானே. நான் எதுக்கு சூர்யா உன் கல்யாணத்தை நிறுத்தணும்? எனக்கு பதிலாதான் அந்த கடவுளே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரே. ஏய், கடவுள் எல்லாம் ஒண்ணு பார்க்கல. அம்மாவுக்கு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இல்லன்னா இந்நேரம் பொண்ணை பார்த்து நிச்சயமே பண்ணிருப்போம். நிச்சயம் மட்டும் பண்ணிருந்தா உன்னால எதுவும் பண்ணிருக்க முடியாது பவித்ரா. சூர்யா, மணமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் நின்னு போன கல்யாணம்லாம் நிறைய இருக்கு. இப்ப என்ன, எங்க கல்யாணத்தை மணமேடை வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தலாம்னு நினைக்கிறியா? எங்க 2 பேர் குடும்பமும் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? எவ்வளோ பெரிய மண்டபத்துல எங்க கல்யாணம் நடக்கும் தெரியுமா? உன்னை எல்லாம் அந்த மண்டப வாசலுக்குள்ள கூட விட மாட்டாங்க. நிறைய பவுன்சர்ஸ் இருப்பாங்க, உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க. சூர்யா, நீ நினைக்கிற மாதிரி பெரிய கல்யாண மண்டபம் வரைக்கும்லாம் இந்த கல்யாணம் போகாது. மண்டபத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தினா அது ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் தானே, சாரி என் அத்தைக்கும் மாமாவுக்கும் தானே அசிங்கம். நான் வாழ போற வீட்டோட மான மரியாதை தான் போகும். அதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன். எங்க அம்மா கிட்டயும் பவுனம்மா கிட்டயும் என்ன பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி. அதனால நீ சொன்ன பொய்ய நம்பி உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால நீ சொல்றது எல்லாத்தையும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சிடாத. என்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசிப்பாரு, உன்னை தொலைச்சிடுவாங்க, தொலைச்சு. அவங்க வளர்ப்பு மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. உண்மையிலேயே பொன்னி ஆண்டி ரொம்ப நல்ல அம்மா தான். அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அவங்க வயித்துல உன்ன மாதிரி ஒரு பையன் எப்படி பிறந்தான் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பட் சந்துரு இஸ் கிரேட். உங்க அம்மா வளர்த்த பையன்னா சந்துருவை தான் சொல்ல முடியும். நீயும் இருக்கியே கேவலமான ஆளு. எங்க வீட்ல இருந்துகிட்டு என்னையே இலக்கரமா பேசுறியா? என் வீட்டு சோற சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு வெக்கமா இல்ல?
என்ன பண்றது சூர்யா? உன் வீட்டு சோறு தானே சாப்பிடணும். ஏன்னா என் வயித்துல வளர்றது உன் குழந்தை தானே. இங்க பார், ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு தெரியாத. உன்னை ஏதோ எங்க அம்மா உன் வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னதுனால என் வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. உன் வயித்துல மட்டும் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விட மாட்டாங்க, துரத்தி அடிச்சிருவாங்க. அப்போ உன்னோட வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தைன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நானும் அவன் நம்ம வீட்டுல இருக்க வசதியை பார்த்துட்டு என் மேல பழிய போடுறமான்னு சொல்லிடுவேன். நீ நல்லா அசிங்கப்பட்டு தெருவில் தான் நிப்ப. என் அப்பாக்கெல்லாம் போலீஸ்ல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு தெரியுமா? சூர்யா, ரொம்பலாம் கற்பனை பண்ணிக்கிட்டே போகாத. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா வாயாலேயே நான் தான் அவங்க மருமகன்னு கூப்பிட வைப்பேன். சபாஷ். அப்புறம் என் வயித்துல வளர்ற குழந்தையை ஏத்துக்கிறது தவிர உனக்கு வேற வழியே கிடையாது. பாக்கலாண்டி. பாக்கலாண்டா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஆனா தமிழ் பொண்ணுங்க கட்டின புருஷனை டா போட்டு பேசக்கூடாதுல்ல. அதனால இப்போதைக்கு பாக்கலாம் சூர்யான்னு மட்டும் சொல்றேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. சூர்யா எதுக்கு மேல வந்துட்டு போறான்? அதுவும் இவ்ளோ கோவமா போறான்? சூர்யாவை கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைய கௌரவமா பெத்தெடுக்கிறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறேன்னு தெரியலையே. பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, ஏதோ கஷ்டப்படுற மாதிரில இருக்கு. இல்ல, குழம்பு கொஞ்சம் காரமா இருக்கு, அதான் ஆண்டி, வேற ஒண்ணும் இல்ல. குழம்பு காரமா? குழம்புல நான் காரமே போடலையே. இல்ல ஆண்டி, எனக்கு இது கொஞ்சம் காரம் தான். காரமா? பவித்ரா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத. நீ யாரு? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் உன் வீட்டை விட்டு வந்த? நான் தான் சொன்னேனே ஆண்டி, பொன்னி ஆண்டி கூட சொன்னாங்களே. நான் சந்துருவோட ஃப்ரெண்டு, ஒரு வேலை விஷயமா தான் இங்கே வந்து தங்கியிருக்கேன். சரி, அப்படியே சூர்யா வந்து உன்னை பார்த்துட்டு போறான். அது வந்து அது பவித்ரா, நான் என் பொன்னியை நம்புற அளவுக்கு நான் கும்பிடுற சாமியை கூட நம்ப மாட்டேன். பொன்னி உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம என்ன உன்னை பார்த்துக்க சொல்லியிருக்கா. அதனால நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். நீ யாரு? உன்னோட உண்மையான பிரச்சனை என்ன? இதெல்லாம் என் பொன்னிக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது ஒரு சின்ன கஷ்டம்னாலும் உடனே இறக்கப்படுற மனசு அவளுக்கு. அதனால அவ உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம கூட உனக்கு உதவி பண்ணிருக்கலாம். இங்க பாரு பவித்ரா, என் பொன்னி மனசு சங்கடப்படுற மாதிரி மட்டும் அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதம்மா. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன் ஆண்டி. அது இல்ல பவித்ரா, அண்ணனும் என் பொன்னியும் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப வசதியானவங்க. ஆனா வசதியானவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்வமோ ஆணவமோ இவங்க யார்கிட்டயும் கொஞ்சம் கூட இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப இழகுன மனசு. இவங்கள மாதிரி நல்லவங்க எல்லாம் எப்பவும் நல்லா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், உன்னால அவங்களுக்கு எந்தவித கெட்ட பேரும் வந்துடாம பாத்துக்கோ பவித்ரா. ஐயோ ஆண்டி, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? என்னால அவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. சந்தோஷமா? சரி, இப்ப வந்துட்டு போச்சே சூர்யா தம்பி, அது உனக்கு முன்னாடியே தெரியுமாமா?
சொல்லுமா. இல்ல ஆண்டி, தெரியாது. ஆ, போன வாரத்துல ஒரு நாள் பொன்னி ஆண்டி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கல்ல, அப்பதான் தெரியும். நான் இப்போ சாப்பிட்டனா இல்லையான்னு பொன்னி ஆண்டி பார்த்துட்டு வர சொன்னாங்களாம். அதுக்கு தான் வந்துட்டு போனாரு. நானே என் கண்ணால உன்னையும் சூர்யாவையும் ஒன்னா நேரா பார்த்துருக்கேன். என்கிட்டே நீ போய் சொல்றிய பவித்ரா. பொன்னி உன்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நான் எதுவும் கேள்வி கேட்காம இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல கடவுள் விட்ட வழி. பவித்ரா, ஐயோ, இந்த பொண்ணால இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் வரப்போதோ தெரியலையே. பார்த்து 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 இரு. போதுமா? மெதுவா சாப்பிடு, அவசரம் இல்லை. என்ன கை வலிக்குதா? வலிக்குதா? கையோட ஒட்டிக்கிட்டு இருந்ததுல ரொம்ப நாளா, அதான் எடுக்கும்போது லேசா வலிக்குது. சாதாரண பட்டாசு சத்தத்துக்கு பயந்து போவ, இது எப்படி தாங்கிக்கிறியோ? அவ்வளோதான் அவ்வளோதான், வந்துருச்சு. பரவாயில்ல, பெருசா இல்லை. கொஞ்சம் விட்டுருந்தா விரலே போயிருக்கோன்னு டாக்டர் பயமுறுத்திட்டாங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த வீடே கலை எழுந்து போயிடுது. ஆனா என்ன, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் நீ இந்த வீட்டுக்கு எவ்வளோ முக்கியமானவன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. கொஞ்சம் இரு. என்னங்க, என்ன பண்ண போறீங்க? ஆயில் மசாஜ் பண்ண போறேன். டாக்டர் தான் சொன்னார்ல, கட்டு பிரிச்சு 2 நாளைக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணணும்னு. இப்ப பண்ணிடுறோம். ஐயோ வேண்டாங்க, நீங்க எதுக்கு பண்ணணும்? நான் பவுனு கிட்ட சொல்லி பண்ண வைக்கிறேன். ஏன் 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 நாங்க பண்ணக்கூடாதா? நாங்க பண்ண சரியாவாதா? என்னை விட அவளுக்கு அக்கறை இருந்துற போதா? பார்த்து. அவ்வளவுதான். அதுக்கு இல்ல, எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் நீங்க. நீங்க போய் பொண்டாட்டிக்கு கையில மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல? என் பொண்டாட்டிக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? யாரு என்ன நினைச்சா அதை பத்தி எனக்கு என்ன? தேவைப்பட்ட என் பொண்டாட்டி காலை கூட பிடிச்சி விடுவேன், அதுல என்ன தப்பு இருக்கு? வெக்கத்தை பாரு, நீ வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும். தோளுக்கு மேல வசந்த பசங்களை வச்சுக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. நீ தோளுக்கு வசந்த பசங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உனக்கு தான் கை சரியாச்சுல, நாம மாணிக்க வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோமா? இல்ல,
அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது தடைப்பட்டு போச்சு. அதனால அவங்க எல்லாம் வருத்தத்தில் இருப்பாங்க. இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்கல்ல, அதுக்காக தான். என்ன பொண்ணு, என்ன இவ்வளோ யோசிக்கிற? நீயும் மனசுல ஏதாவது வச்சிருக்கியா? அப்படியாவது இருந்தா சொல்லு. இந்த பொண்ணு பார்க்கறது நடக்க கூடாதுன்னு தாங்க நான் கிரைண்டர்லயே கையை விட்டேன். இப்போ மறுபடியும் அதையே கேட்டீங்கன்னா நான் என்னங்க சொல்லுவேன்? உண்மையை உங்ககிட்ட சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுங்க. பொண்ணே, உன் முகத்தை இப்படிலாம் நான் பார்த்ததில்ல. அந்த சந்தேகத்தில் தான் கேட்குறேன். என்ன என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சச்ச, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான். எதனால? அந்த பாம்பு பார்த்ததில் இருந்தா? அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் பெரிய பையனுக்கு முதல்ல பொண்ணு பார்க்க போகிறோம். இப்படி அடிபட்டுருச்சுல்ல, அதான். என்ன பண்ணி என்ன சொல்ல வர? ஏதோ தப்பா நடக்குமோன்னு மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. அப்போ நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தாங்கிறியா? ஐயோ, ஏன் பொண்ணு, இந்த காரணத்தை அவங்க வீட்டில் சொன்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. ஏன் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ராசி இல்லாத பொண்ணுன்னு அந்த பொண்ணை முத்திர குத்திர மாட்டாங்க. நான் அந்த பொண்ணை தப்பா சொல்லலைங்க. நீ அப்படி நினைக்கல பொண்ணு, ஆனால் வெளியே இருக்கவங்க அப்படிதான் நினைப்பாங்க. அந்த பொண்ணை ராசி இல்லாதவன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, உங்களுக்கு நான் எப்படிங்க சொல்லி புரிய வைப்பேன்? என் பொண்ணி, யார் மனசையும் நோக்கடிச்சு நான் பார்த்ததில்ல. இனிமேலும் நோக்கடிக்க மாட்டான்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு இப்போ என்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்ட்டையும் சொல்லிடுறாங்க. நான் அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லல. நான் கிரைண்டருக்குள்ள கையை விட்டதுக்கு பாவம் அந்த பொண்ணு என்னங்க பண்ணுவா? எனக்கு ஏதோ மனசு குழப்பமா இருக்கு, ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல சகுனம் கெட்ட சகுனம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நம்ம சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பேன். ஆனா வெளியில இருக்கவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம குழப்பம் அடுத்தவங்களை பாதிச்சிடக்கூடாது. இப்ப நாம எடுக்க போற முடிவுல தான் அந்த ஸ்வேதாவோட வாழ்க்கையே இருக்கு. அதையே தாங்க நானும் சொல்றேன். இப்ப நம்ம பொண்ணு பார்க்க போனோம்னா அந்த ஸ்வேதாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதனாலதான் வேணான்னு சொல்றேன். பொண்ணே, எப்படியும் 2-3 நாள்ல மாணிக்கம் ஃபோன் பண்ணி எப்போ பொண்ணு பார்க்க வரீங்கன்னு கேட்பான். அதுக்குள்ள நம்ம குழப்பம்லாம் தெளிவான முடிவு எடுக்கணும். நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுப்பேன்னு நம்புறேன். கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னம்மா புதுசா ஏதாவது டிஃபன் பண்ணுவேன்னு பார்த்தா கஞ்சி எடுத்துட்டு வந்து வைக்கிற? ஏய், கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாக்ஸிங் எல்லாம் பண்ற, பலசாலியா இருக்க வேணா. குடி 2 பேரும் குடிங்க சீக்கிரம். என்னன்னா ஜம்மனு கிளம்பிட்ட? யாரையாவது மீட் பண்ண போறியா? அம்மா இருக்காங்க. ஓகே ஓகே, நீ நடத்து. அண்ணா, சுட கஞ்சி குடிக்கிறியா? அம்மா ஹெல்த் ட்ரிங்க் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. வேணாம். இதோ அம்மா எடுத்துட்டு வராங்க பார், குடி. மா, எனக்கு வேணாமா. இது உனக்கு இல்லடா, பவித்ராக்கு. மா, அதனேம்மா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா? இதுல என்னடி ஸ்பெஷல் இருக்கு? உங்க டம்ளர்ல என்ன இருக்கு? அதே தானே அவளுக்கு கொடுக்க போறேன். உனக்கு வேணும்னா இன்னொரு டம்ளர் எடுத்துக்கோ.
ஐயோ இதையே என்னால குடிக்க முடியல. தெரியுதுல்ல, அப்போ உன் வேலையை பார்த்துட்டு குடி. நான் பவித்ராக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பொன்னி நீ எதுக்கு மேல போற? கூட நான் போய் கொடுத்துட்டு வரேன் பவித்ரா. பரவாயில்ல போனு, நான் பாத்துக்கிறேன். நீ கிச்சன்ல வேலை இருந்தா பாரு. சரி. அம்மா நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ நீங்க பவித்ராவை ஸ்பெஷலா தான் கவனிக்கிற மாதிரி தோணுது. ஆமாண்டி, பவித்ரா ஸ்பெஷல் தான். போதுமா? வேலையை பாக்குறியா? உனக்கு தனியா சொல்லணுமா? தள்ளு. ஓகே, ஹெல்தியா இருக்கணும்ல. பவித்ரா கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சுதான் அம்மா இதெல்லாம் செய்யறாங்களோ இல்ல விஷயம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்களோ? என்ன நடக்குது இந்த வீட்ல? பவித்ரா வா. ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு. எதுக்காக ஆண்டி என்னால உங்களுக்கு இவ்ளோ சிரமம்? எனக்கு கை அடிபட்டிருக்குன்னு நீ சொல்லிதான் ஞாபகமே வருது. அதெல்லாம் சரியாயிடுச்சு. நீ வந்து உட்காரு, சாப்பிடு. என்னது ஆண்டி இது? நவதானியம் எல்லாம் போட்டு அரைச்சு பண்ண கஞ்சி. சாப்பிடு. எனக்கு எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? இது உனக்கு மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற என் பேர குழந்தைக்காகவும் தான். உங்க பேர குழந்தைக்கா? இல்ல, அது உனக்கு குழந்தை பிறந்து அது வளர்ந்து என்னை எப்படி கூப்பிடும்? பாட்டின்னு கூப்பிடும். பாட்டின்னு கூப்பிட்டா அப்ப அந்த குழந்தை எனக்கு என்ன? பேர குழந்தைதான். அதான் இப்பவே நான் பேர குழந்தைன்னு சொன்னேன். எப்படி ஆண்டி உங்களால மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இப்படி பாசம் காட்ட முடியுது? எல்லாம் சுயநலந்தாம்மா. செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடணும்ல, அதுக்காக தான். நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க ஆண்டி? சொல்லவே முடியாத ஒரு பாவம் என் கண்ணு முன்னாடி பெருசா வளர்ந்து நிக்குது. அதை இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நேரம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன். பாரு, கஞ்சி ஆறுது. நீ முதல்ல கஞ்சியை குடி. இத பாரு, 3 மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த முதல் 3 மாசம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தலை சுத்தல்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால வெயில அதிகமா போக கூடாது. அதுக்கப்புறம் இந்த 3 மாசத்துக்கு வாயை ரொம்ப கட்டுப்படுத்தணும். இனிப்பு சாப்பிடக்கூடாது, சரியா? முக்கியமா இந்த பப்பாளி, அன்னாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. குழந்தைக்கு ஆகாது. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடா சாப்பிடணும். ஜூஸ் எல்லாம் நிறைய குடி. என்னடா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? என் அம்மா கூட இருந்திருந்தா கூட இப்படி பாத்திருப்பாங்களான்னு தெரியல. என்ன மட்டும் இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தை மேலையும் இவ்ளோ அக்கறையா இருக்கீங்களே. எனக்கு இப்போ என் அம்மா இல்லாத குறையே தெரியல ஆண்டி. என்ன பவித்ரா நீ? இத பாரு, இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி டென்ஷன் ஆக கூடாது, அழக்கூடாதுன்னு. ஏன் முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எப்படி ஆண்டி அழாம இருக்க முடியும்? என் சூழ்நிலை தெரிஞ்சும் யோசிக்காம என் அப்பா அம்மா என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. திசை தெரியாம இருந்த எனக்கு அடைக்கலம் கொடுத்து இப்படி அன்பையும் காட்டுறீங்களே. இந்த நன்றியை நான் எப்படி திருப்பி தர போறேன்? இதுக்கெல்லாம் என் மகன்தான் காரணம்னு எனக்கு தெரியும். நான் தான் உனக்கு மாமியார்னு உனக்கும் தெரியும். எத்தனை நாள் இதை மூடி மறைப்ப? அதுக்காக என் பேர குழந்தையை இப்படியே விட்டுட முடியுமா? உன்னையும் என் பையனையும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். ஆண்டி, நான் தான் உங்க மருமகன்னு தெரியாமலேயே இவ்ளோ பாசம் காட்டுறீங்களே. தெரிஞ்சா
உசிரியே விட்டுருவீங்க ஆண்டி. நீ என் மருமக. என்ன ஆனாலும் நீதான் என்னோட மருமக. உன்னை கண் கலங்காம வேற யாரு பாத்துக்க போறா? சரி, அலறத நிறுத்து. முதல்ல இத குடி. எங்க இன்னும் காணோம்? வரேன்னு சொன்ன நேரத்துக்கு வர வேணாம். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், நம்மளை காக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம். ச்சே. ஹலோ. ஹே, ஹாய். ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. நான் தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட போல இருக்கு. ஆனா நான் உள்ள வரும்போது நீங்க தனியா ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. என்ன தானே திட்டிட்டு இருந்தீங்க? ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. சாச்சா, உங்களை நான் திட்டுவேனா? பெண்களுக்காக ஆண்கள் முன்னாடி உட்காந்து காத்துட்டு இருக்குது யூனிவர்சல் ரூல்ஸ் ஆச்சே. உங்ககிட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு பேசி பார்த்துட்டு இருந்தேங்க. நல்லா சமாளிக்கிறீங்க. ஆக்சுவலா என் டாட் கிட்ட தான் உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன் எதுக்குன்னு கேட்காமலே வந்துட்டீங்க. நானே உங்களை நேர்ல பார்த்து சாரி கேட்கணும்னு நினைச்சேங்க. நீங்க எதுக்கு சாரி கேட்கணும்? பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரலனா உங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதுக்கு தாங்க. ஓ, அதுக்கா? ஒரு வகையில இதுவும் நல்ல விஷயம்தான். பொண்ணை பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படின்னு எனக்கும், நான் எப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்க ஒரு சான்ஸ் தானே இது. ஆமாங்க, நல்ல சான்ஸ் தான். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுன்னா என்ன சொல்றது? நான் என்ன படிச்சிருக்கேன், எங்க வேலை பார்க்கறேன்னு எல்லாத்தையும் உங்க அப்பாவே சொல்லியிருப்பாரு. அதுக்கு மேல சொல்றதுக்கு என்கிட்ட ஸ்பெஷலா ஒன்றும் இல்லையேங்க. என்னங்க சிம்பிளா இப்படி முடிச்சிட்டீங்க? ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதையே சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதான். இன்ட்ரெஸ்டிங்க. என்ன பத்தி எதுவுமே கேட்க மாட்டீங்களா? உங்களை பத்தி எல்லாமே எங்க வீட்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு உங்ககிட்ட இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். எதுக்கு நானே என்ன பத்தி சொல்லிக்கிட்டு? அதான் பழகி பார்க்க போறோம்ல, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சூப்பருங்க. நம்மளை பத்தி நாமளே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு போரிங்கான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. உங்களை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன். என்னை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கணும்னா என் கூட நீங்க பழகணும். அப்படி நீங்க என் கூட பழகணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நாம தனி கொடுத்தனும் போயிடணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பழகி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கல்யாணமும் பண்ணிக்கலாம். இல்லனா இப்பவே சொல்லிடுங்க, நான் இப்படியே போயிடுறேன், நீங்க அப்படியே போயிடுங்க. என்னங்க முத மீட்டிங்லயே இப்படி கேக்குறேன்னு ஷாக்கிங்கா இருக்கா? நான் இதை எதிர்பார்க்கலங்க. ஏன் இப்படி தனி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கிறீங்க? முத விஷயம், நான் ஹைலி இண்டிபெண்டன்ட். என்னை சுத்தி எப்பவும் 4 பேர் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃப்ரீயா தனியா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அடுத்த விஷயம், அடுத்து என் டாட், என் மாம், அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வந்து என்னை பார்க்கணும். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ அவங்கள போய் நான் பார்க்கணும். அதுக்கு இந்த கூட்டு குடும்பமா இருக்கிறது ஒத்து வராது. ஓ, இப்ப எப்படி என் மாம் டாட் கூட நான் இருக்கேனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு சரின்னு சொல்ற மாப்பிள்ளைய தான் நான் கட்டிக்கலான்னு இருக்கேன். நான் சேர்த்து வச்சிருக்கிற மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் தம்பி. என்னோட சென்னையில் இருக்கிற 4 வீடு, ஈசிஆர்ல இருக்கிற பீச் ஹவுஸ், அப்புறம் ஊர்ல இருக்கிற 300 ஏக்கர் நிலம் எல்லாம் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் தான் தம்பி. ஹலோ, என்னங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தண்ணி கொடுத்தனும் போறதுல இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க.
எங்க வீடு எப்பவுமே கூட்டமா சண்டை கடை மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானே கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தன போகணுன்ற ஐடியால தான் இருந்தேன். ஓ, ஆனா நம்ம தனி கொடுத்தன போயிட்டா இந்த குடும்ப சொத்து கம்பெனி பொறுப்பெல்லாம் கிடைக்காதேன்னு யோசிக்கிறேன். அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்க வீட்ல 4 பேரு சொத்து பங்கு பிரிச்சா உங்களுக்கு கிடைக்க போறதை விட எங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்து அதிகம். நான் ஒரே பொண்ணு. நான் கேட்டேன்னா இப்பவே கூட எங்க டாட் என் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவாரு. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? அப்ப சரிங்க, நீங்க இவ்ளோ நம்பிக்கையா சொல்லும்போது எனக்கு என்னங்க, தனி கொடுத்தனும் போக எனக்கும் சம்மந்தங்க. நீங்க இவ்ளோ சீக்கிரமா சுலபமா ஒத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மனைவி சொல்லே மந்திரம்ங்கிறத நான் இப்போதுல இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க. உங்க ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. எனக்கு வெக்கமா வருதுங்க. பேசிய ஆளை கவுத்துருவீங்க போல இருக்கே. சரி, நீங்க ஃப்ரீயா இருந்தா நாம வெளியே எங்கேயாவது போலாமா? நீங்க கூப்பிட்டா நான் எப்பவுமே ஃப்ரீ தாங்க. எப்போ போகணும் எங்க போகணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் கரெக்டா ஆஜராயிடுறேன். சரி, டைம் அண்ட் லொகேஷன் அண்ட் எப்போன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். பாய், வரட்டுமா? ஓகே, வரேன். பாய். பாய். சூர்யா, டேய் சூர்யா, பல கோடி சொத்துக்கு நீ அதிபதிடா. ஐயோ, பையன் யாருன்னு எங்ககிட்ட சொல்றதா இருந்தா நீ எங்ககிட்ட பேசு. இல்ல நாங்க செத்துட்டோம்னு முடிவு பண்ணி தலை முழுகிட்டு அப்படியே இருந்துரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க என் மேல வச்சிருந்த எல்லா நம்பிக்கையையும் நான் கெடுத்துட்டேன். வெளியே சொல்லவே முடியாத அசிங்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தானப்பா காரணம். உங்களை நான் எப்படிப்பா சரியாக்குவேன்? நான் உங்க கூட இல்லைனாலும் என் மனசு எப்பவும் உங்களையும் அம்மாவையும் சுத்தி தான் இருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க வலி அனுபவிக்கிறீங்க. உங்களையும் அம்மாவையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லப்பா.
எனக்கு உங்க மகளா வாழணும்னு ஆசையா இருக்குப்பா. பவித்ரா பவித்ரான்னு நீங்க மறுபடியும் கூப்பிட மாட்டீங்களான்னு ஏக்கமா இருக்குப்பா. உங்களை செல்லமா மிரட்டிக்கிட்டு உங்க தோல்ல சாயணும்னு தவிப்பா இருக்குப்பா. உங்க பழைய பவித்ராவா நான் இனி மாறவே முடியாதா? பெத்த அப்பா அம்மாவையே திருட்டுத்தனமா பாக்குற நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுப்பா. ஐ மிஸ் யூப்பா. பவித்ரா, பவித்ரா, என்னங்க பவித்ரா, என்னங்க பவித்ரா, பவித்ரா, என்னாச்சுங்க? எங்கம்மா இருக்க நீ? இங்கதான் இருக்கன்னு தெரியும். என் முன்னாடி வாமா. பவித்ரா, ஏங்க நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். பவித்ரா வந்திருக்கா. ஏன் இப்படி புலம்புறீங்க? பவித்ரா வந்தா. பவித்ரா வந்திருக்காமா. அவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காமா. அவ இங்க வரலங்க, வரவே மாட்டாங்க. இல்லம்மா, பவித்ராவோட குரலை நான் கேட்டேன். அவ என்கிட்ட பேசினா. அப்பா, உங்க மகளா மறுபடியும் மாறணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னாப்பா. அதை என் காதால கேட்டம்மா. பவித்ரா, பவித்ரா, என்னங்க எப்ப பாரு அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்ததா இப்படி முடியாம படுத்திருக்கீங்க? பேசாம படுங்க. அவ இங்க வரவே இல்லைங்க, சும்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா பவித்ரா, உங்க அம்மா நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறப்பா. தயவு செஞ்சு என் முன்னால வாமா. நீ இங்கதானே இருக்க. பவித்ரான்லாம் நமக்கு யாரும் இல்லங்க. அவளுக்கு நமக்கு எந்த உறவும் இல்ல. அவ செத்துட்டாங்க. அப்படில சொல்லாத, அப்படில சொல்லாத. அவ உயிரோட தான் இருக்கா. என்னங்க, என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க, என்னங்க, படுங்க, படுங்க நீங்க. என்னங்க, நீங்க படுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அவளுக்கு நமக்கு எந்த உறவும் இல்ல. அவ செத்துட்டாங்க. அவளை நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போலாம், கிளம்புங்க. என்ன விஷயம் சொல்லுடா. என்னடா என்கிட்ட பெங்களூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆக போறேன்னு சொல்லவே இல்ல? அது இல்லடா, திடீர்னு இங்க சென்னையில புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நான் தான் சரியா இருப்பேன்னு கம்பெனில இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் இனிமே இங்க தான். என்னடா புதுசு புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணி டெவலப் ஆகுறீங்க. வாழ்த்துக்கள்டா. டேய், நாங்களாவது கஷ்டப்பட்டு நாங்களே டெவலப் ஆகணும். ஆனா உனக்கு ஏற்கனவே டெவலப் ஆன கம்பெனி கைக்கு வரப்போகுது. சரி சரி, பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டியா? என்ன சொல்றாரு உன் மாமனாரு? அதை ஏன்டா கேக்குற? பொண்ணு பார்க்குற கடைசி நேரத்துல எங்க அம்மா கிரைண்டர்ல தெரியாம கையை கொண்டு போய் விட்டாங்க. பொண்ணு பார்க்கறதும் தள்ளி போச்சு. அம்மாக்கு என்னடாச்சு? அம்மாக்கு பெருசா ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. என்னடா இவ்வளோ சொல்லிப்பா சொல்ற? நீ சொல்ற மாடலேஷனை பார்த்தா உங்க அம்மாவுக்கு பெருசா ஆகலன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. டேய், நீ வேற ஏன்டா ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? எங்க அம்மாவுக்கு பவித்ரா பத்திர உண்மை தெரியுமோன்னு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. ஏன்டா அப்படி நினைக்கிற? என் அம்மா பவித்ரா ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்கடா. ஹெல்த் கஞ்சி அது இதுன்னு ஸ்பெஷலா ஏதேதோ செஞ்சு கொடுக்குறாங்கடா.
அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புமான்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்கடா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் பவித்ரா கர்ப்பமா இருக்கிறாங்கிறதும் நான் தான் அதுக்கு காரணங்கிறதும் அம்மாவுக்கு தெரியுமோன்னு டவுட்டா இருக்கு. உங்க அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நேரடியா கேட்டிருப்பாங்களே, ஏன் கேட்கல? அதுதான்டா எனக்கும் தெரியல. பவித்ரா உங்ககிட்ட சபதம் போட்டப்போ நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதா தானே சொன்னேன். அப்ப அவ சொல்லாம வேற யாரும் உங்க அம்மாட்ட சொல்லியிருப்பா? சந்துரு தான் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சு அவன் அம்மா கிட்ட சொல்லியிருப்பானோ? சந்துருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நேரா வந்து உன் சட்டை தான் பிடிச்சிருப்பான். அதுவும் பவித்ரா அவன் ஃப்ரெண்டுங்கிறதுனால சும்மா இருக்க மாட்டான். உங்க அம்மாவையும் சும்மா இருக்க விட்டுருக்க மாட்டான். டேய், இவ்வளோ பெரிய விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் அடுத்த நிமிஷமே பெருசா வெடிச்சிருக்கும். இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலங்கும் போது நீயா கன்ஃபியூஸ் ஆயிக்காத, அப்புறம் மாட்டிப்ப. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது. பவித்ரா கர்ப்பமா இருக்காங்கிறதோ இல்ல அதுக்கு காரணம் நீங்கிறதோ உங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதான் உனக்கு இருக்கிற ஒரே ஹோப். அதை நீயே கெடுத்துக்காத. நீ சொல்றதும் சரிதான். எங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா பொண்ணு பார்க்குற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டாங்க. நான் தான் தேவையில்லாம யோசிக்கிறேன். இப்ப புரிஞ்சதில்ல? ஆனா இந்த பவித்ரா இம்சை தாங்க முடியலடா. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. அவளை என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியலடா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு மச்சான். அந்த குழந்தைய அவளுக்கே தெரியாம கழிச்சிரு. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அது ஒண்ணுதான் பவித்ராட்ட இருந்து காப்பாத்தும். அந்த குழந்தை பவித்ரா வயிற்றுல இருக்கிறதா உனக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி. அதை கலைச்சிட்டா அந்த பவித்ரா கிட்ட உனக்கு எதிராக எதுவுமே இருக்காது. இந்த பிரச்சனையே முடிஞ்சிடும். என்ன யோசிக்கிற? இதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. நீ என்ன ரொம்ப பயமுத்துறடா. டேய், நான் பயமுறுத்தலடா, நடக்க போற உண்மையை சொன்னேன். வயத்துல இருக்கிற குழந்தைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. அது எப்படியும் வெளியே தெரிஞ்சே தீரும். அப்ப நீ மாட்டிப்ப. அப்படி மாட்டினா ஸ்வேதாவும் கிடையாது, ஐடி கம்பெனியும் கிடையாது, எல்லாம் ஸ்வாகா. இங்க பாருடா, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுடா. நான் குழந்தைய கலைச்சிடுறேன். அண்ணா, பவித்ராக்கே தெரியாம எப்படிடா கலைக்கிறது? டேய், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லடா. ஈஸி மெத்தட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. நீ சொல்ற மாதிரி செஞ்சு குழந்தைய கலைச்சிடுறேன்டா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். அப்புறம் ஸ்வேதாவை மீட் பண்ணண்டா. வெளியே அவுட்டிங் போலான்னு சொல்லியிருக்கா. டேய், இது எப்படா? ஸ்வேதாவை எப்ப மீட் பண்ண? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா. பழகி பார்த்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கா. ஒரு பக்கம் பவித்ரா குழந்தைய கலைக்கிறது, ஒரு பக்கம் ஸ்வேதாவை செட் பண்றதுன்னு இப்படி ஒரே சமயத்துல 2 மேட்ச் ஆடுறாடா. கலக்குடா. ஆல் தி பெஸ்டா. டேய் மச்சான், என்ன கனவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். டேய், உன் கனவு தான் நினைவாக போகுதுல்ல, அப்புறம் என்ன? ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ்ரா. டேய் சந்துரு, எங்கடா போயிருந்த? இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன அதிசயமா இருக்கு, என்னெல்லாம் தேடுற? என்னடா அப்படி சொல்ற? உன்னை எப்போ நான் தேடிட்டு தான் இருப்பேன். நீ வெளியில போனா அப்படியே விட்டுருவேனா? அப்போ நானும் உன் ஃபேவரட் சந்தான்ல? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, நான் கூட உன் பெரிய பையன் தான் ஃபேவரட்டோன்னு நினைச்சேன். சரி சொல்லுமா, என்ன விஷயமா தேடின? டேய், பவித்ரா வீடு எங்க இருக்கு? பவித்ரா வீடு சைதாப்பேட்டில் இருக்கு. ஏமா? வா, நம்ம 2 பேரும் இப்போ உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். மா, என்னம்மா பவித்ராவை திரும்ப அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட போறியா? என்னடா இப்படி பேசுற? இல்ல, சூர்யா ஏன்டா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சண்டை போட்டான். அதனால தான் அந்த பொண்ணை நீ வீட்டில் விடணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு கேட்டேன். டேய்,
சூர்யா பேச்செல்லாம் இந்த விஷயத்துல கேட்டுட்டு இருப்பேனா? ஆமா, பவித்ரா இங்க இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்மா என்னம்மா இப்படி கேட்ட? பவித்ரா இந்த வீட்டில் தாம்மா இருக்கணும். அப்பதான் நீ அவ கூட க்ளோஸ் ஆக முடியும். அவ இந்த நிலைமைக்கு ஆளானவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அவன் ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிச்சதானே நீ அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியும். அவன் யாருன்னு தெரிஞ்சா நான் சேர்த்து வச்சிருவேன்னு உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? என்னம்மா இப்படி கேட்ட? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து கண்டிப்பா அவ கூட சேர்த்து வைப்பமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சந்திரு, உன் அம்மா மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ என் ரோல் மாடல்மா, என்னோட ஹீரோயின். நீ இப்படி சொல்லாமா? என்ன ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கீங்க? டேய், அம்மா பையனுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். உனக்கு எதுக்கு அது? கிளம்பு. டேய், முதல்ல எனக்கு அம்மா, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. அதை தெரிஞ்சுக்கோ. அதான் அதுக்கப்புறம் எனக்கு அம்மா ஆயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் எனக்கு மட்டும்தான் அம்மா. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆமா, யாரையோ சேர்த்து வைப்பேன்னு பேசிட்டு இருந்தீங்களே, யாரை சேர்த்து வைக்க போறீங்க? உன்னோட தாண்டா சேர்த்து வைக்கணும், பவித்ராவை. வெளியில இருந்து இதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்க, அப்படிதானே? சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட மாறவே இல்லடா. எப்ப பார்த்தாலும் யாராவது உன்னை பத்தி பேசுவாங்களான்னு ஒட்டு கேட்கறது. ஏய், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. யாரோட சேர்த்து வைக்க சொல்லிட்டு இருந்த? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. நாங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. அதான் அம்மா கிட்ட சொல்லி எங்களை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன். ஓ, ஆனா அவனோட சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தியே. டேய், நொயின் கேள்வி கேட்டுட்டே இருக்காதடா. உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அம்மா நீ பர்ஸ் எடுத்து கிளம்பலாம். யார் கூட சேர்த்து வச்சா நமக்கு என்ன? நம்ம வேலையை நாம பார்ப்போம். இந்த சிரபை மட்டும் அவளை குடிக்க வச்சுட்டா அவளை பத்தி வாழ்க்கையில இனிமே பயப்பட வேண்டியதே இல்லை. அம்மா, திடீர்னு பவித்ரா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஏமா உனக்கு தோணுச்சு? டேய், ஒரு பொண்ணை ஏன் பொறுப்புல கொண்டு வந்து விட்டுருக்கேன். நானும் அவளை நம்ம வீட்டில் தங்க வச்சிருக்கேன். சும்மா இல்லை, புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அதனால தான் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சு. பொண்ணையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். சரி, ஓகே. இப்போ என்னதான் பிளானு? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம்? என் கூட தானே வர, நீயும் பார்க்க தானே போற. அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ. ஹே பாருடா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ராணி அக்காவை பத்தி இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களே கூப்பிடுறாங்க. அக்கா, உங்களுக்கு ஆயுசு 100க்கா. இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. அப்படியா? என்ன நீ நினைச்சியா? ஆமாக்கா, இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. ஒன்னும் இல்லக்கா, ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன். உங்ககிட்ட சொல்லாமே போறேனேன்னு மனசுக்கு உறுத்தலா இருந்தது. அதான் என்கிட்ட பேசாம எங்க போற பொண்ணே? அக்கா, நம்ம சந்துருவையும் கூட்டிட்டு பவித்ரா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் பொண்ணே? பவித்ராவோட அப்பா அம்மாவை பார்த்து பேசணும்னு தோணுச்சுக்கா. அதான். நல்ல விஷயம் தான் பொண்ணே. பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கானா, அவ அம்மா அப்பா மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. சரி, நீ போயிட்டு வா. ஆனா அக்கா வந்து, அட நீ போயிட்டு வா பொண்ணே, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். சரிக்கா. சரி சரி. ஏமா, நீ ராணி ஆண்டி கிட்ட பேசும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிடுற. அன்பா, பணிவா, மரியாதையா. ஒரு செகண்ட் என் காலேஜில் நான் என் ப்ரொஃபஸர் கிட்ட எப்படி இருப்பனோ அதே மாதிரி இருந்துச்சு.
சந்தோஷமா இருக்கு. ஏம்மா, உனக்கு ராணி ஆண்டினா அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ மரியாதையா? நம்ம மேல அக்கறையா எந்த சுயநலமும் இல்லாம நம்மளை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. அவங்கள ஒரு குரு மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் ராணி அக்கா எனக்கும். உனக்கும் ராணி ஆண்டிக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா. வாமா ஆண்டி. வாப்பா. வாமா. அம்மா, இவங்க தான் பவித்ராவோட அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. எங்க அம்மா பொண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தம்பி, பவித்ரா இங்க இல்லையேப்பா. தெரியும் ஆண்டி, அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்களே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அங்கிள் இல்லையா? ஐயோ ஆண்டி, ஏன் அழறீங்க? என்னங்க இது? எதுக்கு அழறீங்க? ஆண்டி, என்ன ஆச்சு? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேங்க, ஆனா என்னால முடியல. அவ யாரையோ நம்பி மோசம் போயிட்டா தம்பி. வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்து நிக்கிறா. யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லலனா வீட்ல இருக்காதன்னு சொன்னதும் எங்கேயோ கிளம்பி போயிட்டா தம்பி. எங்க போனானே தெரியல. எப்பவும் அவ நினைப்பா இருந்து அவருக்கு காலையில உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். கடவுளே, நீங்க அழாதீங்க. அழாம என்னம்மா பண்றது? அத மட்டும்தான் என்னால செய்ய முடியுது. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ கலைச்சிடுன்னு சொல்லிட்டாரா? அவெல்லாம் நல்லா இருப்பானா? அவன் குடும்பம் விளங்குமா? விளங்கவே விளங்காது. அவன் அம்மாவும் அவனை வயித்துல சுமந்து தானே பெத்திருப்பா. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு கை விட்டுட்டு போனவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். வயிறு எரிஞ்சு சொல்றேன், இந்த பாவம் அவன் குடும்பத்தை சும்மாவே விடாது. கெட்டு சீரழிஞ்சு போவாங்க பாருங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் சாபம் விடாதீங்க. நல்லவங்க சாபம் பழிச்சிடும். அதுங்க ரெண்டும் சின்னஞ்சிறுசுங்க, நாளைக்கு ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டியவங்க. உங்க சாபமே அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட கூடாது. பாதிக்கட்டும். நாங்க எப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறோம்னு தெரியுமா உங்களுக்கு? வெளியில சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம முடியலம்மா. உங்களை பார்த்ததும் என்ன மீறி சொல்லிட்டேம்மா. என்னால தாங்கிக்க முடியல. ஏன் பொண்ணு தப்பு பண்றவ இல்லம்மா, அவளை அவன் ஏமாத்திருக்கான். ஆனா அவன் தான் அப்படி சொல்றானா? இவளுக்கு எங்கம்மா போச்சு புத்தி?
அவன் யாருன்னு அவங்க அப்பா அத்தனை வாட்டி கேக்குறாரு, சொல்லவே இல்ல. எங்களை விட அவனும் அவன் குடும்பம் தான் அவளுக்கு முக்கியமா போச்சு இல்ல. எங்க குடும்பத்தையே செதைச்சிட்டா அம்மா. இல்லம்மா, உங்க பொண்ணு குடும்பத்தெல்லாம் செதைக்கல. ஒரு குடும்பம் செதையாம அதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, பெத்த வயிறு எரியுது. எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு போனவ அவன் நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா, அப்படிலாம் உங்க வாயால சொல்லாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க பொண்ணு இப்படி ஆனதுக்கு என் பையன் சந்துரு தான் சொன்னா உங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு. அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதானே நீ சொல்ல வந்த பொண்ணு.